ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் சரித்திரம். இன்றைக்கி நம்ம கும்பகோணம் ஸ்பெஷல் சொரப்பிஞ்சி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். சொரப்பிஞ்சி அப்படின்னா அது உளுத்தம்பருப்பில் செய்ய போகிற ஒரு ஸ்வீட். இந்த சொரப்பிஞ்சி ஸ்வீட் செய்கிறதுக்கு 150 கிராம் உளுந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த உளுந்தை ஊற வச்சுக்கலாம். உளுந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். அடுத்து ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம். ஒரு பெரிய தேங்காயில் ஒரு மூடி மட்டும் நான் துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது தேங்காய் பால் அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இந்த தேங்காவை நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதில் தேங்காய் பால் வரத்துக்கு நம்ம வெதுன்னு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சோன்னா நம்மளுக்கு நிறைய தேங்காய் பால் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து இனிப்புக்காக நான் ஒரு 3/4 கப்பு வெல்லம் ஆட் பண்ணுறேன். வெல்லமும் ஆட் பண்ணலாம், சர்க்கரையும் ஆட் பண்ணலாம். வெல்லம் ரொம்ப ஹெல்தின்றதுனால நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். இப்போது நம்ம வெல்லம் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள், வெல்லம் நல்லா கரையணும். இப்போது சொரப்பிஞ்சி ஸ்வீட்க்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. 1 hour உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக நீங்கள் உப்பு சேர்த்தா போதும். இப்போ நம்ம உளுந்து அரைச்சி உளுந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. உளுந்து அரைக்கும் போதும் தேங்காய் பால் போடும்போதும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸ்வீட்டில் எப்பயுமே நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறது அதோட ஸ்வீட்னஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம கடாயை ஹீட் பண்ணி எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தை ஆட் பண்ணும்போது சின்ன சின்ன பால்ஸாக அப்படியே கிள்ளி போண்டா மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் அந்த பால் சைஸ் இருக்கணும். இந்த மாதிரி பரவலாக ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கையில் ஒட்டுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு அப்புறம் மாவை எடுத்து அப்படி கிள்ளி போடுங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது எல்லா பால்ஸுமே நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி டைமில் அப்படியே லைட்டாக அதை அப்படியே திருப்பி விடுங்க. நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதை உளுந்து மாவு இல்லையா, சீக்கிரம் ஹை ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உள்ளே உங்களுக்கு நல்லா வெந்திருக்காது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்துட்டாவே போதும். இதை நம்ம எடுத்துடலாம். இதுக்கு தான் நான் சின்ன சின்ன பால்ஸாக போடுங்கன்னு சொல்கிறேன். சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணணும். பாருங்கள், அழகாக வெந்திருக்கு. இந்த கலரில் இதை நம்ம எடுக்கணும். ரொம்பவும் ப்ரௌன் கலராக எடுக்க வேண்டாம். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற நம்மளோட பால்ஸ் எல்லாம் இந்த தேங்காய் பாலில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா பால்ஸையும் ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு 5 to 10 minutes நல்லா ஊறட்டும். 5 நிமிஷம் நல்லா இது ஊறிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சொரப்பிஞ்சி ரெசிபி ரெடி. நான் டாப்பிங்ஸ்க்காக பாதாமை துருவி மேலே போட்டிருக்கேன். இதை நீங்கள் இப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்லாம். தேங்க்யூ.